இன்றைக்கி நம்ம 2018 ரிலீஸ் ஆன சுதந்திரம் அர்த்தராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாளம் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். லைட்டாக உடம்பு சரியில்லை, பயங்கரமாக கோல்டு பிடிச்சிக்கிச்சு, பேசவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நாராசமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ண காரணத்தினால நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அந்த ஜெயில் வாழ்க்கை நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, பயங்கரமாக அப்படியே நரகம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளே வரப்போ ஹீரோயினை தொலைச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கூட நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும், நம்ம இந்த ஜெயிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். படம் முழுக்கவே செம்ம விறுவிறுப்பாக இருக்கும். நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, கடைசியில் போயிட்டு தன்னுடைய காதலியை பார்த்தாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த ரொம்பவும் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு போலீஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நீ தான் எஸ்ஐயை கொலை பண்ணிட்ட, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணி போலீஸ்லாம் அச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஹீரோ கூப்பிட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது கர்நாடகாவில் காமிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக நான் உன்னை காப்பாற்றிடுவேன், பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீயும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துடுங்க, பாஸ்போர்ட்டை நாளைக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க, நீ வெளியே போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன், அந்த பொண்ணை அனுப்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 14 எல்லாருமே வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு காதலர்களை எங்கே பார்த்தாலும் போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ நடந்து போகிறப்ப அந்த இடம் முழுக்கவே அப்படியே கலவர பூமியாக இருக்குது. பார்க்குற எல்லாருமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நடந்து போகிறப்ப அம்மா ஓடி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு அக்கா கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிமிந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு கும்பல் வந்துட்டு ஹீரோயினை போட்டு செம்ம அடி அடிச்சு அப்படியே தரன்னு வலிச்சிக்கிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஒரு காதல் ஜோடி பைக்ல போற விஷயத்த பார்த்துட்டு இந்த பொண்ணை அப்புறமேட் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவனுங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் அந்த பைக்கை விரட்டிக்கிட்டு போன கேப்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு வண்டியில ஏறி உட்காந்துட்டாங்க. இது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வண்டி, உள்ள முழுக்க பைத்தியங்களை பிடிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிட்டாங்க. அந்த வண்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கடா போனா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கேட்கிறப்ப இந்த ஆன்டி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு ஊசி போடலான்னு சொல்லிட்டு போறப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியுது, அவங்களுக்கு கன்னடம் மட்டும்தான் தெரியுது. வந்து படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு வலிச்சிக்கிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினை தேடிக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு செக் போஸ்ட்ல நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே தொக்கா தூங்கின்னு போயிட்டு கேரளா இருக்க ஒரு கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டாங்க. நம்ம ஹீரோ 3.5 கோடியை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருடல அப்படின்ட்டாரு. நீ தாண்டா திருடின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தண்டனையை கொடுத்து நம்ம ஹீரோவை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியவே ஒரு பொட்டி கடை இருக்குது. உன்கிட்ட எவ்வளோப்பா காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை சொல்கிறாரு. டக்குன்னு போயிட்டு காசை கொடுத்து பீடி சிகரெட்லாம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பீடி சிகரெட்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லில் ஏதோ ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில போலீஸ்காரங்களாம் போயிட்டு செக் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருக்கிறப்ப அவனுங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு போலீஸை போட்டு பொலன்னு பொழந்துட்டு அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போக பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் முக்கியமாக பிளான் பண்ணியிருப்பானுங்க. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு அப்படியே விசில் அடிக்கிறப்ப அந்த பக்கமாக ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த லாரியிலேருந்து ஒரு கட்டையை தூக்கி கீழே போட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. நம்மளும் தப்பிச்சு ஓடி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டே இருக்கிறப்ப ஒருத்த முக்கியமாக பிளான் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுறான். அவனை பிடிச்சி நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அந்த கயிறு வழியாக ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப போலீஸ்லாம் வராங்க. நம்மளால தப்பிச்சு போக முடியாது, நம்ம நல்ல பேர் வாங்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தடுக்கிற விதமாக அந்த கயிறை தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியே தூக்கி போட்டுடுறாரு. போலீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற பைபிளிங்கெலாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழுதுறாங்க, செம்மடி அடிக்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸ்லாம் வந்து தடுத்து அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு டீயை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பயங்கரமாக அடியை கொடுக்குறாங்க. உதயா அப்படின்றவன் தான் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பான். அவனை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு அவனை கொண்டு போயிட்டு
போயிட்டு தனியாக லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் செல்ல கொடுக்குறாங்க. உள்ள போந்து அப்புறம் எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பீடிலாம் வாங்கிட்டு போயிருப்பாரு. அங்கே ஒருத்தன் தலையை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைமன். அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பீடியை கொடுக்குறப்ப அவன் எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறான். அங்கே 2 கிருத்தனம் பூச்சி அவனுங்க இருப்பானுங்க. அவனுங்கிட்ட பீடியை கொடுக்குறப்ப இந்த பிச்சை பீடிலாம் அணுகணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்க்கவே அப்படியே கன்றாவியாக ரொம்ப கலீஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சாப்பாடு படுமோசமாக கேவலமாக இருக்குது. சாப்பிடவே முடியல. தூக்கி போயிட்டு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப நீ பாத்ரூம்குள்ளே கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லி அனுப்புகிறான். நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ளே கொட்டுறப்ப அந்த 2 பேரும் பிரச்சனை பண்ணானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பொழுதுறாங்க. இதை யார் க்ளீன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைமன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசி அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, வெளியே இப்போ அவனை க்ளீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவை க்ளீன் பண்ண சொல்கிறப்ப ஹீரோவும் க்ளீன் பண்ணி முடிக்கிறாரு. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாக இருக்குது. லைட் எரியுது, தூங்கவே முடியல. அப்படியே ஜெயிலுக்கு வெளியே பார்த்துட்டே இருக்கிறப்ப மணி 3:15 ஆகுது, இன்னமும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. மணி 3:15 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. டெய்லி சரியாக 3:15 மணிக்கு இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் வந்துட்டு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப ஒருத்தன் வந்துட்டு படம் ஓட்டின ஒரு புக்கை வச்சிருக்கான். இந்த புக்கு எப்படி அவனுக்கு கச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என் மச்சான் வரப்போது கொடுத்துட்டு போனான் அப்படின்றாங்க. சரி ஓகே எடுத்துக்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைமனையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு நீ உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறப்ப அந்த புக்கில் பாதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கிழிச்சிக்கிட்டு போகிறான். கிழிச்சிக்கிட்டு போயிட்டு அவன் அந்த பேப்பரை வச்சு என்னமோ பண்ணுற மாதிரி அப்படியே சுருட்டி ஒரு மாதிரி ஒளிய வைக்கிறான். இந்த விஷயத்தை அங்கேருந்து ஒரு தாடிக்காரன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாகுது. சைமனை பார்க்கறதுக்காக சைமனுடைய பொண்டாட்டியும் குழந்தையும் வராங்க. இவன் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க வித்தியாசமாக பார்த்துட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஃபிகராக இருக்கால அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீ எதுக்கு ஜெயிலுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சைமன் போயிட்டு கேட்குறப்ப நான் நம்ம வீட்டை விற்கலான்னு இருக்கேன், நான் எங்கள் அம்மாவோடைய வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றப்ப எதுக்கு நம்ம வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் கேட்குறாரு. நீங்கள் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எப்படியாச்சும் வெளியிடுக்குன்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது, பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பயங்கரமாக நோட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. சைமன் தனியாக இருக்கிறப்ப நம்ம ஹீரோ சைலண்ட்டாக போயிட்டு இந்த ஜெயிலேருந்து நான் தப்பிச்சு போக ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நீயும் என் கூட கூட்டு சேர்ந்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றப்ப என்னாலாம் முடியாது, ஃபஸ்ட்டு அது உன்னால் முடியவும் முடியாது, சும்மா விளாட்டுக்கு பேசிட்டு இருக்காது அப்படின்றப்ப நம்ம ஹீரோ பாட்டுன்னு போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளையோட நினைப்பெல்லாம் வந்துட்டு போகுது, கண்டிப்பாக தப்பிச்சு போய் தான் ஆகணும், எத்தனை விஷயத்துக்கு தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம், இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தண்டனை கொடுத்துருப்பாங்க, சரி ஓகே தப்பிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு டேய் எப்படிடா தப்பிச்சு போக போகிறேன், நானும் கூட சேர்ந்துக்கிறேன்டா அப்படின்றப்ப அந்த பிளானை நான் அப்புறமேட்டுக்காக சொல்கிறேன், முதல்ல இவனுங்க 2 பேரையும் இந்த செல்லை விட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. மறுநாள் சாப்பாடு வாங்க போகிறப்ப அவனுடைய காலில் நம்ம ஹீரோ வேணுமத்துனே சாம்பாரை ஊற்றி விட்டு பயமாக பிரச்சனை பண்ணி விட்டுட்டாரு. அவனுங்களும் நம்ம ஹீரோ எப்படா தனியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ தனியாக வரப்ப ஒரு மூத்திர சந்துக்காக நம்ம ஹீரோ தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொழுதுறாங்க, செம்ம அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த போலீஸ்லாம் பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்டா அவன் அடிக்கிறீங்க, இவங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டு வேற செல்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற செல்லுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே ஒரு விஷயமும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் வந்திருக்காரு. அந்த வக்கீல் வந்துட்டு நம்ம ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. டேய் 3 கோடி எங்கடா வச்சிருக்க, நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுவோம், நான் ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது, நீ வேணா என்ன வெளியே ஜாமீனில் கூப்பிட்டுக்கிட்டு போ, நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்றப்ப நீ வேலைக்கே ஆக மாட்டேன், உன்னை ஜெயிலே வச்சு போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ செல்லுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் யார் உன்னை ஜாமீனில் எடுக்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப என்னை கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்ட்டாரு. டேய் என்னதாண்டா நடக்குது, நீ எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இப்போ நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோழிக்கோட்டில் அப்பச்சி அப்படின்றவன் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சார்லஸ் அப்படின்றவன் அவங்ககிட்ட டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சார்லஸும் நம்ம ஹீரோவும் செம்ம ஃப்ரெண்ட்ஸு. முக்கியமாக சார்லஸோடைய அப்பனை இந்த அப்பச்சி அப்படின்றவன் ஏமாற்றி பணத்தெல்லாம் பறிச்சுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட கோடி கணக்கில் ஏமாத்திட்டு இருப்பான். அப்பனையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். அதில் காண்டான சார்லஸ் எப்படியாச்சும் இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே கன்னியாஸ்திரி ஆக்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமான இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரி ஓகே நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பயங்கரமான ஒரு கண்ணு போல் எப்படியாச்சும் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. போகிற வரப்ப பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு நாள் நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தனியாக போகிறப்ப ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. ரோட்லேயே வச்சு ரேப் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு அப்படியே வண்டியில்
வண்டியில் வந்துட்டு இருப்பாரு. அந்த வண்டியை வேகமாக கொண்டு போயிட்டு அந்த எஸ்ஐ மேலே அடித்து தூக்குறாரு. அந்த ஆள் பயங்கரமாக அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறப்ப சார்லஸ்க்கு கால் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றப்ப சரி நீ உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டாரு. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள போயிட்டு பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, டே இதுக்கான டைம் இது இல்லடா, நானே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த பணத்தை வேற நீ எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன், எல்லாத்தையுமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புச்சின்னு போயிடுவாங்கடா அப்படின்றப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டு நீ அங்கே வரதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு போகிறான். இந்த விஷயம் தான் ஆச்சு. நம்ம ஹீரோன்னு இப்படி தான் மாட்டினாங்க அப்படின்ற விஷயத்தை காமிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறாங்க. ரியல் டைமில் இவங்க 2 பேரும் ஒன்றாவே சுற்றுறாங்க. இந்த டைமில் ஒரு சொட்ட மண்டை உள்ளுக்குள்ளே வரான். அந்த சொட்ட மண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைமனுடைய ஃப்ரெண்டு போல் வந்தோடனே கையை காமிக்கிறான். மச்சான் உள்ள வந்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி, வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவன் நம்ம பிளானுக்கு சரிப்பட்டு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப நீ வேணா போயிட்டு பேசிப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைலண்டாக போயிட்டு பேசி பார்க்குறாரு. நாங்கள் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போக ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சிருக்கோம், நீயும் வேணா என் கூட சேர்ந்துக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றப்ப அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சார்ஜென்ட்டோடைய ரூமில் வந்துட்டு ஒரு டைம் டேபிள் இருக்கு, அந்த டைம் டேபிளை எப்படியாச்சும் நீ ஆட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றப்ப சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே புதுசாக ஒரு கைதியை கொண்டு வராங்க. இவன் வந்துட்டு கர்நாடகாக்காரனாக இருப்பான். கேரளாவில் தங்கி வேலை செய்கிறப்ப ஓனர் அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு இருப்பான். வெளியூர்லேருந்து வந்து இங்கேயே கொலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் போட்டு இவனை செம்ம அடி அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே போயிட்டு செம்மையாக ஒரு பிளான் பண்ணுறாரு, இவனையும் அப்படியே நம்ம கூட சேர்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் அந்த பக்கம் நடந்து போகிறப்ப சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் மத்தியானம் ஒருத்தனை போட்டு அடிச்சிங்க பார்த்தீங்களா, அவன் போகிறப்ப நெகவட்டத்துக்காக கொடுத்த பிளேட் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு அவனை தனியாக பூட்டி வச்சிருக்கீங்க, அவன் உங்கள் மேலே இருக்க கோவத்தில் அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா கோர்ட்டில் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்றப்ப தேங்க்ஸ் தாங்க அப்பா நீ என்னை காப்பாற்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஓடி போயிட்டு அந்த கர்நாடகா இந்த செல்லுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணிட்டாரு, இந்த பிளானுக்கு ஒத்துக்க வச்சிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அந்த சொட்ட மண்ணையினை காமிக்கிட்டாங்க. சொட்ட மண்ணையினை வேற ஒரு செல்லுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க. அவன் பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி அங்கே இருக்கிற 2 பேரை போட்டு அடிக்கிறப்ப அந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை போட்டு பொலப்பலன்னு பொழுகிறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் பார்த்துட்டு வாடா சார்ஜென்ட் ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாருமே பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. சார் சத்தியமாக நான் ஒன்றும் பண்ணல சார் சத்தியமாக நான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே போயிட்டு இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சைமனும் பேசிட்டு இருக்காங்க. இந்த செல்லுக்குள்ளே இன்னும் ஒருத்தர் மட்டும் பாக்கி இருக்காரு, இவர் கொஞ்சம் பைத்தியம் அப்படின்றப்ப அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சன் தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. உங்களை நான் காப்பாற்றிட்டோம், அவர் வந்துட்டு முழு பைத்தியம்லாம் இல்லைங்க, ஒரு முக்காவாசி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் சும்மா கத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு பேசினா அவர் நம்ம ஹீரோவை பயங்கரமாக போட்டு கலாச்சி விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ பேசி புரிய வைக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க, அவங்கள போயிட்டு நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்றப்ப அவரும் ஒத்துக்கிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதே டைமில் இந்த சொட்டை என்ன விஷயம் பண்ணுறான்னா நான் மறுபடியும் அந்த செல்லுக்கு போக மாட்டேன், போனால் அச்சு சா வச்சிருவாங்க, என்ன வேற செல்லுக்கு அனுப்பி வைங்க அப்படின்றப்ப நீ 6ஆம் நம்பர் செல்லுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. 6ஆம் நம்பர் செல்லில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. உள்ள போனதுக்கப்புறம் இந்தப்பா உன்னுடைய டைம் டேபிளை வச்சு என்ன வேணா பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் சைமன் வந்துட்டு இதை வச்சு என்னதான் பண்ண போகிற உன்னுடைய பிளானை சொல்லியா அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. எவ்வளோ நாள் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, பல மாசமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு பொலன்னு புலகிறாரு, செம்ம அடிக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய அண்டா ஒன்று இருக்கும், அந்த அண்டா தண்ணியில் நம்ம ஹீரோ அப்படியே முக்கி சாகடிக்க ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கத்தியை வெள்ளுகிறாரு. அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டு போச்சு. நம்ம ஹீரோ அந்த கத்தியை அவனுடைய கருத்தில் வச்சு நான் சொல்கிறத ஒழுங்கு மரியாதையாக கேளு, நான் தப்பிச்சு போகிறப்ப கண்டிப்பாக அவனை வெளியே கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்றாரு. அதுக்குள்ளே போலீஸ்லாம் ஒருத்தனை வலிச்சிக்கிட்டு உள்ள வராங்க. உள்ள போயிட்டு பார்க்குறப்ப சார் இங்கே தான் சார் இருக்குது அப்படின்றப்ப சைமனை போட்டு போலீஸ் செம்ம அடிக்கிறாங்க. சார் என்ன ஏன் சார் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னையா ஒழிக வச்சிருக்க, போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக எடுத்துக்கிட்டு வா அப்படின்றப்ப நம்ம சைமன் போயிட்டு ஒரு ஆயுதம் மாதிரி ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஆயுதத்தை கொண்டுகிட்டு வராரு. வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் காலைல இவனை இது மேலே இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்க கூடாது, வேற ஜெயிலுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமனை மட்டும் வேற ஜெயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு, இவன் தானே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எவன் போனால் நம்ம என்ன வந்துச்சு, நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ மறைச்சி ஒரு கல்லை உள்ள கொண்டு போயிருப்பாரு. அந்த கல்லை வச்சு டம்மு நடிக்கிறப்ப அந்த சொட்டை ஓடி வராண்டே எடுபட்ட எருமையை பிறந்தவனே சவுண்டு மட்டும் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ள வந்தாங்க. அப்படியே நம்மளை குழி தோண்டி உள்ளே புதைச்சிட்டு போயிடுவானுங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நானே சொல்கிறேன், நான் சொல்கிறப்ப தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சார் கொஞ்சம் பாட்டு போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்திட்டே இருக்கான். டேய் உனக்கு என்னடா பாட்டு கேட்குது அப்படின்றப்ப சார் நேற்று மட்டும் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி ஓகே போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாட்டை போட்டு சவுண்டாக வைக்கிறப்ப அந்த பாட்டு சவுண்டு மட்டும் கேட்குது. இப்போ டக்குனு உள்ள போய் நீ தோண்ட ஆரம்பிப்பா அப்படின்றப்ப நம்ம ஹீரோவும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த
அண்டா சைஸுக்கு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த அண்டா வச்சு மறைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தோன்றாங்க. தோன்றப்ப செம்மையா கை வலிக்குதியா, இந்த கத்தியெல்லாம் வச்சு தோண்ட முடியாதியா, பெரிய கடப்பரை ஏதாவது தேவைப்படும் அப்படின்றப்ப சரி ஓகே மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி யார் வந்தாலும் கண்டுபிடிக்காத மாதிரி அந்த மண் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே கரைச்சி விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு மறுநாள் சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நீ போயிட்டு தேங்காய் உரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ தேங்காய் உரிக்கிறப்ப அங்கே ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு பெரிய ராடை ஒலிக்க வச்சிருக்காரு. அந்த ராடை அப்படியே தள்ளிக்கிட்டு வர்றாரு. தள்ளிக்கிட்டு வர விஷயத்த அங்கே இருக்கிற ஒரு தாடிக்காரன் பார்க்குறான். பைபிளை தப்பிக்க பிளான் பண்ணி போலியே அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு போயிட்டு காலில் ஒரு கல் எடுத்து கிழிச்சிக்கிட்டு அடிப்பட்ட மாதிரி போலீஸ்கிட்ட போயிட்டு சார் காலில் செம்மையாக அடிப்பட்டுச்சு சார் அப்படின்றப்ப என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், செல்லுக்கு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ரத்தத்தை கழுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு ரத்தத்தை க்ளீன் பண்ணுற சாக்கில் அப்படியே இந்த ராடை தூக்கி அப்படியே உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாரு. அந்த வேட்டிக்குள்ளே மறைச்சிக்கிறாரு. வேட்டிக்குள்ளே மறைச்சிக்கிட்டு அப்படியே நொண்டி நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த தாடிக்காரன் பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோ சைலண்ட்டாக அந்த செல்லுக்குள்ளே போயிட்டாரு. இந்த பக்கம் இந்த தாடிக்காரன் போயிட்டு உதயா கிட்ட அந்த பைபிளில் தப்பிச்சு போக பிளான் பண்ணி போல அப்படின்றப்ப எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் வேலை அப்படியே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாக தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திர தினத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தப்பிச்சு போக போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்துட்டு 13 மீட்டருக்கு பள்ளம் தோண்ட வேண்டியதாக இருக்கும். நம்ம 13 மீட்டர் சுரங்கம் தோண்டிக்கிட்டு போயிட்டோம்னா அங்கே வந்துட்டு ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. அந்த ட்ரைனேஜ் வழியாக நம்ம இந்த செல்லுக்குள்ளேருந்து வெளியே போயிடலாம். வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சேவரை எப்படியாச்சும் தாண்டி குதிக்கணும், அதுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. உதயா வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டே நீ தப்பிக்க பிளான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போலீஸ்கிட்டலாம் ஒன்றும் இப்போ போயிட்டு போட்டு விடுக்க மாட்டேன். நீ தப்பிக்கிற சமயம் இருக்குது பார்த்தியா, நீ எப்படி என்னை தடுத்து நிறுத்தினியோ அதே போல் ஒன்றையும் தடுத்து நிறுத்த வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ அடுத்த சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸை உள்ள கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அவங்க கஞ்சா கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த 6ஆம் நம்பர் செல்லுக்குள்ள ஒத்தனையும் இன்னும் செல்லுக்குள்ள ஒத்தனையும் அடைச்சி வைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு செம காண்டா இருக்கு. டே எத்தனை பேர் தான் கொண்டு வந்து அடைச்சி வைப்பீங்க, நானும் எத்தனை பேர் தான் கூட்டத்தில் சேர்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்ட மண்டைகிட்ட சொல்லி நீ போயிட்டு பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறப்ப இந்த சொட்டையும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எப்படிவா நீ ஜெயிலுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த டீ தூள் மூட்டையை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர்ல குத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. நானும் என்னுடைய அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு போறப்ப திடீர்னு போலீஸ் வந்துட்டு இந்த மூட்டைக்குள்ள கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள கஞ்சா இருக்கு அப்படின்ற விஷயம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்க சொன்னா போலீஸ் நம்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போற விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை தருகிறப்ப அது பால் குடிக்கிற பச்சை பிள்ளையார், இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து சாவுதான். சரி அண்ணன்கிட்ட பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல நம்ம ஹீரோ போயிட்டு சைலண்டா அவனுடைய அண்ணனை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், நீ என் செல்லுக்குள்ளவா, எப்படியாச்சும் உன்னுடைய தம்பி அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு நீ இந்த செல்லுக்குள்ளவா அப்படின்னு சொல்றப்ப அவனும் ஒத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க. போலீஸ்லாம் இந்த பக்கம் திரும்பின சமயமா பார்த்து தம்பி இந்த பக்கமோ அண்ணன் இந்த பக்கமோ அப்படியே வேட்டியை மாற்றி கட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கஞ்சா கடத்துறதுலாம் பெரிய கேஸு, குறைஞ்சது 30 வருஷமாச்சு தண்டனை கொடுப்பாங்க, நான் சொல்கிற மாதிரி கேட்டு என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றப்ப நான் தப்பிச்சு வரேன் ஆனால் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரிப்பா தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனால் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இதே செல்லுக்குள்ள இன்னொருத்தனை கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டு போகிறாங்க. நீ என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொட்ட மண்டையை போயிட்டு கேட்குறப்ப ட்ரெயினில் சரக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு பேசி புரிய வச்சு நமக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அன்னைக்கு நைட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கம் தோன்ற வேலை அப்படியே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவனுக்கு உச்சா வந்துச்சு போல. இந்த புதுசாக வந்தவனுக்கு உள்ள போகிறான். நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு எங்கேயா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்து நகர்ந்து போயா அப்படின்ட்டான். இல்லை உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் ரவுண்ட்ஸுக்கு வந்த போலீஸ் பார்த்துட்டாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் பாத்ரூம் போனால் உனக்கு என்னடா பிரச்சனை, இப்போ உள்ள வந்து உன்னை போட்டு பொலகடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு அவுத்துட்டே இருக்கிறப்ப இந்த சொட்ட மண்டையினும் இன்னொரு பையனும் வெளியே வராங்க. சார் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார், உள்ள போயிட்டு லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றப்ப சரி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. டேய் மாப்பிள்ள ஒன்று இருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ மறுநாள் இந்த சொட்ட மண்டை சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. அந்த பேப்பரில் என்ன விஷயம் போட்டுருக்குன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரன் இருக்கான் பார்த்தீங்களா, ட்ரெயினில் போகிறப்ப 7 வயசு குழந்தைய ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்களாம். இவங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அன்னைக்கு நைட்டுக்காக வெயிட்
வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு இவங்கள போட்டு செம்மடி போட்டு பொலன்னு பொழகுறாங்க. இந்த சிஆர்பிஎஃப் வீரன் சாகர அளவுக்கு அடிக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்சவனே பெல் அடிக்கிறாங்க. இவங்களாம் வெளியே போயிட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவனை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ள வந்து பார்க்குறப்ப மூச்சு பேச்சு இல்லாமல் கிடைக்கிறான். சரி ஓகே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வர போகிறாங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றப்ப டக்குன்னு இந்த சொட்டமன் எந்திரிச்சு நின்று இவனுக்கு 2 பேரும் பண்ணுவானுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டையர்களை கையை கம்மிக்கிறான். சார் நான் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் கூட என் தம்பி இருக்கணும் அப்படின்றப்ப சரிடா நீயும் உன் தம்பியும் சேர்ந்தே பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படி இல்லை சார் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நிறைய ரிஹர்சல்லாம் பார்க்கணும், அது நிறைய டைம் எடுக்கும், நாங்கள் 2 பேரும் ஒரே செல்ல ஒன்றா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சரி ஓகே நீயும் உன் தம்பியும் ஒன்றா கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டக்கு நம்ம ஹீரோ அந்த ஜெயில் வார்டன் கிட்ட போயிட்டு சரி இந்த பஸ்ஸை கொஞ்சம் நகர்த்தி நிப்பாட்டுங்க, அப்பதான் வந்துட்டு ஸ்டேஜ் போட முடியும் அப்படின்றப்ப சரி ஓகே நகர்த்தி நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போறப்ப இன்னும் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப செவுத்த வட்டிலாம் வண்டியை நிப்பாட்டக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கி போயிட்டாரு. நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா, இந்த வண்டியை இந்த பக்கம் நகர்த்தி போயிட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா வண்டிக்கு மேலே ஏறி அந்த செவுத்தை எகிரி குச்சி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவனுங்க என்னன்னா உஷாரா நவுத்தி நிப்பாட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோடைய பிளான் ஊத்திச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு எப்படி தப்பிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி நாள். நாளைக்கு நம்ம இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போக போகிறோம். 3:15 மணிக்கு மலபார் எக்ஸ்பிரஸ் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்படுது. நம்ம எப்படியாச்சும் 3:15 மணிக்கு அந்த ட்ரெயினை போயிட்டு பிடிச்சிடணும். அப்படின்னா நம்ம 3 மணிக்கு இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும், 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தா உதயா ஒழுக்குள்ள வரான் தம் அடிச்சுக்கிட்டு இவனை யாரா ஒழுகுல அமைச்சு வச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டாங்க. அவன் உள்ள வந்து சுற்றி முற்றி தேடி பார்க்குறான், என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அவனால பெருசாக ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நல்ல புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீ தப்பிச்சு போக பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என்னையும் கூப்பிட்டுட்டு போ, உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை, ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு போலீஸ் அந்த பக்கம் வந்துட்டு அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்ட தாத்தா ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டுட்டு போறாரு. சார் என்ன ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்கிறப்ப ஆமாம் அவனுடைய கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நீ மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்ற காரணத்தினால உன்னை வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டுட்டு போறப்ப ஒரு சந்தோஷம் தாங்க முடியல, அவர் வெளியே போறாரு. இவர் அப்படியே உள்ள கூப்பிட்டுட்டு போயிட்டு சைன்லாம் வாங்குறாங்க. அப்பதான் இவர் முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதயாக்கு ஜாமீன் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த ஜாமீனுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாளன்னைக்கு அவனை வெளியே அமிச்சிடுவாங்க போல, அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அட பயபுள்ளியே எங்களை மாட்டி விட தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப பசி இது போறப்ப சாப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சரி போய் சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தாத்தா போயிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உதயாக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, அவன் நம்மளை மாட்டி விட ஏதோ பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை பூச்சி கிட்ட வலிச்சு காதுக்குள்ள ஏதோ ரகசியத்தை சொல்லி அனுப்புறாரு. என்ன குசுகுசுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. டக்குன்னு ஒரு வண்டி உள்ளுக்குள்ள வந்து அந்த வண்டியிலேருந்து ஒரு 3 கைதிகளை இறக்கி கொண்டு வராங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆளா அந்த சைமனும் திரும்பி இந்த ஜெயிலுக்குள்ளேயே வரான், அதே செல்லுக்குள்ளேயே வச்சு அடைகிறாங்க. இப்போ அப்படியே எல்லாமே தூங்க போறாங்க. அன்னைக்கு நைட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அப்படியே சொம்ப தட்டப்ப இப்போ உதயா உள்ளுக்குள்ள இருக்கான் பார்த்தீங்களா, உதயாவை ஒருத்த மட்டும் உள்ள கூப்பிட்டு போறான். பாத்ரூம்குள்ள வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்ரூம்குள்ள கூப்பிட்டு போயிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்க பாதையை காமிக்கிட்டப்ப சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ கத்தியை கொண்டு வந்து கழுத்துல வச்சு கொக்கா மக்கா கத்தனை சங்க அறுத்துருவாண்டா அப்படின்றாரு. அவன் அப்படியே அமைதியா இருக்குதான். மாப்பிள்ளைங்களா தப்பிச்சு போங்கடா அப்படின்றப்ப எல்லாருமே எகிரி வச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிட்டாங்க. கடைசியா நம்ம ஹீரோ அந்த பயபுள்ளிய கத்தி முனையில் உள்ள கூப்பிட்டு சுரங்க பாதைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே பயமா சண்டை போட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு முன்னாடி போனவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இதுவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அந்த பஸ்ஸுக்கு கீழே ஒரு பெரிய பலகையை மறைச்சி வச்சிருக்காங்க. அந்த பலகையை ஒரு பாலம் மாதிரி போட்டு அந்த பாலத்துக்கு மேலே ஏறி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அலாரம் அடிக்குது. போலீஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரவுண்ட்ஸ் போறப்ப இந்த செல்லுக்குள்ள இருந்த கைதிகளாக காணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அலர்ட் ஆகுறாங்க. அந்த அலாரம் அடிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எங்கடா போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த சுரங்க பாதையை கண்டுபிடிச்சிட்டு சுரங்க பாதையோட எண்டுக்கு வந்துட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோ எகிரி மேலே வந்துட்டாரு. அந்த பைப்புல வசமா மாட்டிக்கிட்டான். போலீஸ் வந்துட்டு மெரிக்கிறாரு. எந்த பக்கம் தப்பிச்சு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சொட்ட மண்டையா அந்த வண்டிக்கு மேல பாரியா அப்படின்றப்ப எல்லாருமே எகிரி வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ வேற போலீஸ் பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு அந்த வண்டிக்கு மேல ஏறி அந்த பாலத்துக்கு மேல காலை வைக்கிறப்ப டக்குன்னு அந்த கட்டை உடஞ்சி போயிட்டு நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே உள்ள பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த செவுத்தை பிடிச்சி செவுத்துக்கு மேல எகிரி கீழே குதிச்சிட்டாரு. போலீஸ்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு அப்படியே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களும் விரட்டிக்கிட்டு போறாங்க. ஒரு 4-5 வண்டி எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம்
குச்சவாளிகள்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் போட்டுருக்காரு போல. அப்படி இவங்கலாம் ஓடிட்டே இருக்கிறப்ப அந்த ரெட்டையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் வந்துட்டு தெரியாமல் வண்டியில் மாட்டிக்கிட்டான். போலீஸ் வண்டியை அவனை அப்படியே அடிச்சு தூக்குது. அண்ணன்காரன் பார்த்துட்டு ஓடி வந்துட்டு தம்பி அப்படின்னு பாருங்க, வாடா மாப்பிள்ள மாமியார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 2 பேருமே அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் சைமன் ஓடிட்டு இருக்கிறப்ப சைமனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க எப்படியோ செம்மையா சண்டை போட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓடி போயிட்டாங்க. போலீஸும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஓடுறப்ப அந்த போலீஸ் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெட்டிக்கிட்டு போறாரு. ஒரு 4-5 போலீஸ் நம்ம ஹீரோ வெட்டிக்கிட்டே போறாங்க. ஒரு போலீஸ் குரூப்பே நம்ம ஹீரோ வெட்டிக்கிட்டு போகுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பாலத்துக்கு மேல ஓடுறப்ப டக்குன்னு அந்த பாலத்துல இருந்து அப்படியே எகிரி குதிப்பாரா, டே எகிரி குதிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப நம்ம ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய கூட்டாளிகள் 3 பேரும் அங்க வந்துட்டாங்க. அப்ப சரியான நேரத்துல அந்த தாத்தா போட்டை கொண்டு வந்து இவங்க 4 பேருமே காப்பாத்தி கூப்பிட்டு போறாரு. போலீஸ்லாம் பாருங்க, எங்க கண்ணிலேயே மனத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. சைமனும் அவனுடைய பொண்டாட்டியையும் புள்ளையும் கூப்பிட்டுட்டு இலங்கைக்கு போயிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு போயிட்டு இலங்கையில இருந்து ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பை.